ஐயா என்னங்க இது உடம்பெல்லாம் காயம்? ஒரு பெண்ணை காப்பாத்துறதுக்காக காட்டுல ஒரு சிறுத்தையை கொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க, இப்பவே பண்ணிடுறேன். ஐயோ சேகர், ஏய் வெண்ணீர் டவுன் கொண்டு வா. என்னப்பா இது? உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு. என்ன தம்பி, என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணை காப்பாத்த காட்டுல சிறுத்தையோட சண்டை போட்டேன். சிறுத்தையா? அதான் மனுஷங்களை வேட்டையாடுற சிறுத்தை. அதோட ஃபைட் பண்ணி கொன்னுட்டாரு மாமா. அதனால தான் இந்த காயம். வாப்பா வா, இப்படி உட்கார். சீக்கிரம் கொண்டா. அப்பா எப்படி கடிச்சு கொதறி இருக்கு. சிறுத்தையோட ஃபைட்னா சும்மாவா? பின்ன என் தம்பியை பத்தி என்ன நினைச்சீங்க? உங்கள மாதிரி பூனையை பார்த்தாலே பயந்து ஓடுறான்னு பாத்தீங்களா? அப்படி நான் ஒரு கோழையா இருந்தா இவ்வளவு பெரிய எஸ்டேட் எப்படி கட்டி காக்க முடியும்? நான் தான் உனக்கு தொக்கா போச்சு. நீங்க மேனேஜ்மெண்ட் பாக்குற அழகு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. எங்க டாடியை கிண்டல் பண்றது இருக்கட்டும், முதல்ல ரத்தத்தை தொடச்சிட்டு மருந்து போட்டுங்க. ஆற்றலும் சக்தியும் மிக்க ஒரு நல்ல இளைஞனை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். தீய சக்தியை ஜெயிக்கிறதுக்கு மனித சக்தியோட துணை தேவைங்கிற உன்னோட கட்டளைப்படி அந்த மகாபுருஷன் கிட்ட நான் போய் சேர போறேன். இந்த லட்சியத்துல எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு என்ன வாழ்த்து நாகராஜா. யார் இந்த பொண்ணு? தங்க விக்கிற மாட்டம் இருக்கா? மாறி எவ்வளவு அழகா இருக்கா. யார் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. நாகலட்சுமி, நாகலட்சுமி, என்னம்மா அப்படி பாக்குற? நான் உன் தாத்தா ராமசாமி. உன் அப்பனும் ஆத்தாவும் வெள்ளத்துல முழுகி செத்ததுக்கு அப்புறம் உன்னை நான் தான் வளர்த்தண்டாயி. நீ என் பேத்தி நாகலட்சுமியே தான். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. ரொம்ப நாளைக்கு முன்ன திருவிழாவில் இவர் பேத்தி காணாம போயிட்டான். அன்னையில இருந்து இவருக்கு இதான் வேலை. ஊருக்குள்ள எந்த பொண்ணு வந்தாலும் என் பேத்தி என் பேத்தின்னு சொரத்துவாரு. நீ சும்மா ரா சோம்பேறி. இது என் பேத்தியே தான், சந்தேகமே இல்ல. அம்மாவோட மகஜாடா அப்படியே இருக்கு. என் பொண்ணு கூட சின்ன வயசுல ஒன்ன மாதிரியே இருப்பா. நீ ஒண்ணு இந்த பசங்க சொல்றத காதுல போட்டுக்காத. நீ என் பேத்தியே தான். தாத்தா, லட்சுமி, தாத்தா, லட்சுமி, லட்சுமி. இத்தனை வருஷம் கழிச்சு கிழவனுக்கு இப்பதான் ஒரு பேத்தியோட ஆதரவு கிடைச்சிருக்கு. கிழவனுக்கு ஆதரவு, நமக்கு பேராதரவு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. இந்த பஞ்சவர்ண கிளி நம்ம கிராமத்துல இருந்தா என்ன மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் சொந்தங்கிற. டேய், வாயில வந்தபடி பேசாதடா. உன் மரியாதை கட்டிடும். நீ வாம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வா. நீ தலையில வச்சிருக்கிற அந்த பூவை பார்த்துட்டு குருவி குஞ்சு நினைச்சு கொத்த வந்திருக்கும். இருக்கும் இருக்கும். நீ ஏன் என்ன உத்து பாக்குற? உங்க கண்ணுக்குள்ள தெரியற கருணையையும் தைரியத்தையும் தான். ஆமா, நீங்க என்ன பாக்குறீங்க? உன் கண்ணுல இருக்கிற மின்னலையும் அந்த மின்னல்ல தெரியற மனிதாபிமானத்தையும் பாக்குறேன். மனச கவரக்கூடிய இந்த அழகோட இத்தனை நாள் என் கண்ணுல படாம எங்க இருந்த? செடியிலையும் புத்துலையும். அப்படின்னா காட்டுல பிறந்து காட்டுல வளர்ந்தே இல்லையா? உனக்குன்னு யாருமே இல்லையா? இதுக்கு முன்னால இருந்தாலும் இல்லாம போனாலும் இப்ப இருக்காங்க. யாரு? நீங்கதான் என்ன காப்பாத்துனீங்க இல்லையா? காப்பாத்தினத்துக்கு பரிசு கொடுக்கிறது தான் நியாயம். பரிசா?
என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டுமா? ம். ஆ, இப்ப இல்ல. பின்ன எப்போ? காத்துல மேகங்கள் ஊஞ்சல் ஆடுறப்போ, மரத்துல கிளைகள் நாட்டியம் ஆடுறப்போ, எங்க? தேனருவி ஓரத்துல இருக்கிற தோப்புக்குள்ள. அந்த கண்கள், அந்த புன்னகை. ஹே ராணி, உன்னை யார் என் ரூமுக்கு வர சொன்னா? இப்ப நீங்க என் அழக பத்தி வர்ணிச்சீங்கல்ல. ஓ அழகையா? ஏன் அழகதா? பின்ன இங்க வேற யாரு இருக்காங்க? அது சரி, உன்னை இந்த ரூம்குள்ள யார் வர சொன்னா? இத ஒருத்தர் சொல்லணுமா என்ன? இது ஏன் இடம். நான் நினைச்சப்பெல்லாம் இங்க வருவேன். என்னடி மறுபடியும் மாமா கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கியா? பாருமா, நான் இவர் ரூமுக்கு வரக்கூடாதான். இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால அப்படி சொல்லிருப்பான். என்னமோ தம்பி, உன்னை அவ பாக்கலைன்னா சாப்பிடவே மாட்டா. அவ்வளவு பைத்தியம். பைத்தியம் தான். முல்லை மொட்டு பார்த்தது மோகம் நெஞ்சை வாட்டுது. இதழ் உன்னை பாரின்றது, மது உண்ணவே வாயல்றது. தேன் தந்தது இரவும் பகலும் ஏக்கம், ஒரு மின்னல் மனதை தாக்கும். நினைத்தால் நெஞ்சில் தாகம், புது உறவின் மனதில் மோகம். காட்டு மல்லி பூவிது காதல் கொண்டு பூத்தது. அடமுல்லை மொட்டு பார்த்தது மோகம் நெஞ்சை வாட்டுது. சொந்தம் கொண்டாடுது, சுகராகங்கள் உன் பாடல் தந்தாடுது. வானம் எங்கும் எல் பாட்டு, என் வழியில் புது வழியை தந்தவனும் நீயே. முல்லை மொட்டு பார்த்தது மோகம் நெஞ்சை வாட்டது. காட்டு மல்லி பூவிது காதல் கொண்டு பூத்தது. தொட்டு தாலாட்டுது என்னை சூடேற்றுது, மலர் தோட்டத்தில் பூஞ்சிட்டு நீராட்டுது. கண்கள் சொல்லென்றது நாணம் நில்லென்றது, இளமா நின்று கை தொட்டு நின்றாடுது. தேகம் மலர் தூவாதோ, பருவமெனும் தேரேறி பறந்து வரும் நானே. விழிமலரில் விடுகதை வைத்திருப்பேன் நானே. காட்டு மல்லி பூவிது காதல் கொண்டு பூத்தது. முல்லை மொட்டு பார்த்து
பார்த்தது மோகம் நெஞ்சை வாட்டுது. இது உன்னை பாரின்றது. மது உண்ணவே வாய். உன்னை அனுபவிக்கிறதுக்காக வந்தேன். இது 2வது தடவை என்னது? நீங்க என்ன காப்பாத்துறது. 3வது தடவை உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியமே வராது. உன்னை என் இதயத்துக்குள்ள பூட்டி வைக்க போறேன். நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா உங்க அன்பு நிலைக்குமா? முதல் பார்வையிலே என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். என் அன்பு மாறவே மாறாது. நான் உங்க ஜாதியை சேர்ந்த பொண்ணு இல்ல. இந்த ஜாதி, குலம், மதம் எல்லாத்தையும் விட காதல் ரொம்ப உயர்ந்தது. நான் கொடுத்து வச்சவன். முத்து, சொல்லுங்கய்யா. இந்த வருஷம் பிரமாதமான விளைச்சல் இல்ல? போன வருஷம் சுத்தமா விளைச்சல் இல்லாதனால நம்ம விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு இந்த வருஷம் விளைஞ்ச நெல்ல அவங்களே வித்து எடுத்துக்க சொல்லி ஆர்டர் போட்டாருங்க சேகர் தம்பி. போடுவாயா? ஏன் போட மாட்டான்? 7 தலைமுறைக்கு போதும் இந்த சொத்து. குந்தி தின்னா குன்றும் குறையும்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான தர்மங்களுக்கு நீங்க தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கழுத்துல 3 முடிச்சு விழுந்து என் பொண்ணு இந்த எஸ்டேட்டுக்கே ராணி ஆகட்டும். கல்யாணம் நடந்துட்டா தன்னால அவன் கட்டுப்படுவான். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன? நீ போ. 2 பேரோட பேராசி வச்சு ஒரு நல்ல முகூர்த்த நாள் பாருங்க. இந்த மாசத்திலே வைக்கணும். வச்சிருவோம். வர்ற தசமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திவ்யமான முகூர்த்தம் இருக்கு. என்ன ஜோசியர் முகூர்த்தம்னு சொல்லிட்டு இருக்காரு? உன் கல்யாணத்துக்கு தான் தம்பி. என் கல்யாணத்துக்கு நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவசரப்பட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அது சரி, அம்மாவது பொண்ணை பார்க்க வேண்டாமா? என்ன தம்பி இது? புதுசா என்ன பொண்ண பாக்குறது? ராணி அம்மாவுக்கு தெரியாதா? ராணிய கல்யாண பொண்ணுன்னு யார் சொன்னா? இன்னும் யார் சொல்லணுங்கிற? அவ பிறந்ததே உனக்காக தான். அவ வளர்ந்து பெரியவளானதே உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை திருத்தறதுக்காக தான். நீங்க வேணா அப்படி நினைச்சிருக்கலாம். நான் மட்டும் ராணியை பத்தி எப்பவும் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க அப்படி நினைச்சது உங்க தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் ராணி என்னோட உடன்பிரவா சகோதரி. நீ நினைக்கிறது சரியில்லை. உன்னத்தான் ராணி மனசார விரும்புறா. விருப்பம் ஒருத்தர் மனசுல இருந்தா போதாது. 2 இதயத்தோட ஓசையும் ஒண்ணு உணரணும். 2 மனசும் ஒன்னா கூடணும். சரி, உனக்கு பிடிச்ச பொண்ணு யாராவது இருக்கலாப்பா? இருக்காத்த. ஒரு கூலிக்காரன் பொண்ணு, நம்ம ராமசாமியோட பேத்தி. ஏப்பா, உன் மாமா சொல்றது உண்மையா? ஆமாம்மா, அவளுடைய கள்ளமில்லாத அழகு என்ன கவர்ந்துருச்சு. அழகா இருக்கேன்னு கால்ல போட்டுக்கிற செருப்ப யாராவது தலையில வச்சுப்பாங்களா? சேத்துல பூத்தாலும் செந்தாமரை தான். எதுக்கு அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்தஸ்த பத்தி ஆதாயம் தேடுறவங்க தான் யோசிப்பாங்க. அப்போ உன் முடிவு மாறாதா? மாத்திக்கிற முடிவை நான் எப்பவே எடுக்கிறது இல்ல. ராணி, உன் விருப்பத்தை ஏத்துக்க முடியாத என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு மாமா? பாத்தியாமா, தம்பி பேசுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நல்லதோ கெட்டதோ, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவன் விருப்பத்தை நான் எப்படி தடுக்கிறது? இன்னும் எதுக்கே நீ நிக்கிற? போ. இதை சிரிச்சுட்டே சொல்லப்படாத. நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க? வாங்க. எனக்கு இந்த விஷயமே தெரியாது முதலாளி. வாய மூடு. உன் பொழப்பு என்ன? உன் தகுதி என்ன? உன் பேத்தியை காட்டி மயக்கி இந்த எஸ்டேட்டுக்கே முதலாளி ஆகணும்னு பாக்குறியா? முதலாளி, நான் உப்பத்தின வீட்டுக்கு துரோகம் பண்றவே இல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் காணாம போன என் பேத்தி திருப்பி கிடைச்சாடுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவ இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல முதலாளி. இந்த தொடர்பை தடுக்காம போன உன் பேத்தி இங்க உயிரோடவே இருக்க மாட்டா. ஜாக்கிரதை. வேண்டாம் முதலாளி, என் பேத்தியை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அப்படியே நடக்கிறோம். அப்போ உன் பேத்தி சேகரை பார்க்க விடாம நீ தான் தடுக்கணும். சரிங்க முதலாளி, நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. நீ என்ன செய்வியோ அது உன் இஷ்டம். அவரை நான் பார்க்காம இருக்கணும்னா இந்த பிறவியே எனக்கு தேவையில்லை. அவர் இல்லாம என்னால உயிரோட வாழவே முடியாது. பேராசப்படாத. சேகர் தம்பி இந்த எஸ்டேட்டுக்கே முதலாளி. நாம கூலி வேலை செஞ்சு வாழ்றவங்க. அந்த வித்தியாசம் உனக்கு தான், எனக்கு இல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் தேடிட்டு இருந்த ஒருத்தரோட அன்பு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பு உன் உயிரையே வாங்கிடும். இல்ல, அந்த அன்பு தான் எனக்கு உயிர் கொடுக்கும். என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தையே உண்டாக்கும். என்ன ஆனாலும் சரி,
நீ முதலாளிய சந்திக்கவே கூடாது. உன் பேச்ச கேட்டு நான் நிக்க நினைச்சாலும் என் கால் நிக்காது, என் மனசும் நிக்காது. உள்ளே ஐயோ, தாத்தா, கதவு திறங்க. உள்ளே கிடந்தாதான் உன் கால நிக்கும், மனசு நிக்கும். தாத்தா, இந்த ஏழைக்கு பேத்தியானனால உன் ஆசைகளை மறந்துட்டாமா நீ வாழணும். தாத்தா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நான் பக்கத்துல இருக்கிறப்ப கூட வா. நீங்க என் பக்கத்துல இல்லாம போயிடுவீங்களோங்கிறதுதான் என் பயம். காதலுக்கு விரோதி பயம், தைரியம் தான் காதலுக்கு முக்கியம். அப்போ நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? நான் உங்க எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற ஒரு ஏழையாச்சே. காட்டுல வளர்ந்ததால சந்தனத்தை வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஒரு வார்த்தை எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டு நாளைக்கு உன்னை ஏன் விட்டு கழிச்சிட்டு போறேன். வா லட்சுமி. இது என் அக்கா பொண்ணு ராணி. இவதான் நான் சொன்ன பொண்ணுமா. நல்லா இருமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த வீட்டுக்கு விளக்கேத்த தகுந்த பொண்ணுதான். இது எங்க அக்கா, எங்க மாமா. எங்களையும் கும்பிடுற. இந்த வீட்டை ஆள போற ராணி நீ, நாங்க ஒரு மூலையில கிடக்குறவங்க. சும்மா இரு ராணி, உன் மாமா ஒன்னத்தான் கட்டிக்குவான், உன் பூஜை பலிக்கும். இல்லம்மா, பூஜை செய்யற ஒவ்வொரு பக்திக்கும் ஆண்டவன் தரிசனம் கொடுக்கறது இல்ல. என் பூஜையில ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன். உன் பூஜையில ஒண்ணு குறை இல்லம்மா. அந்த பொண்ணு விரிச்ச வலையில விழுந்துட்டான் உன் மாமன். சின்ன வயசுல இருந்து உன் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா எப்படி கொண்டாரான்னு நான் பாக்குறேன். அவ கதையை நான் முடிக்கிறேன். இப்படி நீங்க ஆத்திரப்படுறது ஒண்ணு சரியில்லை. இன்னொருத்தரோட அதிர்ஷ்டத்தை நம்ம தட்டி பறிக்க கூடாது. என் பொண்ணுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்னொருத்திக்கு கிடைக்க விட மாட்டேன். நீங்க மாட்டேன்னா கல்யாணம் நின்னுடுமா? கல்யாணம் நடக்கும். ஆனா மணமேடையில உட்கார போறது அந்த கூலிக்காரன் பொண்ணு இல்ல, நம்ம பொண்ணு. உன் தம்பி இவ கழுத்துல தான் தாலி கட்ட போறான். இவ்வளவு பெரிய ஜமீனுக்கு எஜமானா இருந்தோம் நம்ம கிராமத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா சின்ன முதலாளிக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவருக்கு நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய ஜமீன் இருந்தோம் நம்ம வழக்கப்படி நம்ம இடத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எல்லாம் காளியாத்தாவோட கருணை. மகாராணி மாதிரி இருக்கே லட்சுமி, ஒரு தடவை கண்ணாடியில பாருமா. பதினாறும் பெத்து நீ பெருவாழ்வு வாழணும் தாயி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, நீ போய் காளியம்மனை கும்பிட்டு வா தாயி. சரிங்க தாத்தா. மல்லிகா, பா போலாம். மல்லிகா வேண்டாமா, காளியம்மன் கோயிலுக்கு கல்யாண பொண்ணு மட்டும்தான் போய் கும்பிட்டு வரணும். அதாமா நம்ம குல வழக்கம். சரி தாத்தா. வாங்க தம்பி, வாங்க.
பிறக்கிறதும் வளர்றதும் வாழணுங்கிறதுக்காகத்தானே தவிர இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இல்லை. நான் விரும்புற வாழ்க்கையை பறி கொடுத்துட்டேங்கிறது உங்களுக்கு தெரியாதா மாமா? நீ ஏன் சொல்லுக்கா, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினது தப்பா? இல்ல, இந்த மாதிரி ஒரு நல்லவருக்கு மனைவியாகத்தான் எந்த பொண்ணு விரும்புவாமா. அப்போ என் விருப்பம் ஏன் நிறைவேறல? இங்க பாரு, ரெண்டு மனசும் கலந்தாதான் திருமணம். இந்த மாதிரி துன்பங்களை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும். இப்படி வாழ்க்கையை முடிச்சுக்க கூடாது. அக்கா, நீ விரும்பின உன்னோட மாமாவுக்காகவாவது நீ வாழ்ந்தே தீரணும். இனிமே இப்படி செய்ய மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மாமா, லட்சுமி, ராணி தற்கொலை செஞ்சுக்க போறான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏதோ சத்தம் கேட்ட உடனே எனக்கு அப்படியே தோணுச்சு. உனக்கு சரியான பாம்பு காது போல இருக்க. என்ன? எனக்கு ஜாக்கிரதையாவே இருந்து பழக்குங்க. சரி, வா. அன்னைக்கு என்னென்ன சொன்னீங்க? நம்ம பொண்ண மணமேடையில உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? என்ன செய்யறது, எல்லாம் என் கட்ட நேரம். அவ தப்பிச்சு வந்துட்டா. சமயத்துல அந்த பாம்புங்க வந்து நம்ம ஆளுங்களை கடிக்காம இருந்திருந்தா அவ எங்க இருந்து தப்பிக்கிறது? அந்த பாம்புங்கெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அங்க எப்படி வந்தது முத்து? ஒருவேளை அவ நாகதேவதா அருளால பிறந்தவளோ என்னமோ. கிழிச்சா அந்த கூலிக்கார பைய பேத்திக்கு அது ஒண்ணுதான் கேடு. அப்படி சொல்லாத கமலா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்? என்ன பாம்போ என்ன கிழவோ யாருக்கு புரியுது? உனக்கு எனக்கும் புரியலனாலும் மந்திர தந்திரம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஐயா, அது எல்லாம் தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தன் கொல்லிமலையில ரொம்ப திறமைசாலி. ஜபாங்கு ஜாலா ஜங்கால மாலா ஜெயவோம் கபாலினி பம் 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 மந்திரகாரிணி பிரசன்னா தந்திரதாரிணி பிரசன்னா ஜபாங்கு ஜாலா ஜங்கால மாலா ஜெயவோம் கபாலி பம் 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 மந்திரகாரிணி பிரசன்னா தந்திரதாரிணி பிரசன்னா ரக்த ராகினி சுகதோஷினி பிரசன்ன கஸ்பல காமினி கபால மாலினி பிரசன்ன தாயே மகாபூத மகிழேஸ்வரி, உன் சக்திகள் அனைத்தும் கொடுத்தாய். எல்லாவற்றையும் மிஞ்சி அந்த நாகமணி எங்க இருக்கிறது என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை. விரைவில் நாகமணி என் மடியில் விழும்படி செய். ஓம். சுவாமி ஜலகண்டேஸ்வரரே காப்பாத்துங்க. உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்ல. எழுந்து நில்லுங்களா மானிட புழுக்களே. நீங்கள் யார் என்று எமக்கு தெரியும். உங்களை பீடித்த வியாதி என்னவென்று சொல்லுங்கள், உடனே குணப்படுத்துகிறேன். எங்களுக்கு வியாதி ஒண்ணு இல்ல சாமி, நாகயோகம் செய்யணும். நாகமா? எந்த இடத்து நாகம்? என்ன ஜாதி நாகம்? மனுஷனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நாகம் கொத்த வருது சுவாமி. ஒரு தடவை இல்ல 2 தடவை என்னோட ஆளுங்களை கொன்னுடுச்சு சுவாமி. அந்த பாம்பு என் வீட்டுல உள்ளவங்களை ஏதாவது செஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. பாம்பு கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். இந்த நாக தரிசனத்தை எப்பொழுது முதல் பார்த்து வருகிறீர்கள்? எங்க சின்ன முதலாளி அந்த நாகலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணதுல இருந்து. சரி, நான் வருகிறேன். கவலைப்படாமல் செல்லுங்கள். சர்ப்ப யாகம் செய்கிறேன். உங்க கருணை எங்க அதிர்ஷ்டம். உங்களது வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்போம் சாமி. சென்று வாருங்கள். சர்ப்பம், மகா சர்ப்பம், கால சர்ப்பம். ஏய் ஜபாங்கு ஜாலா ஜங்கால மாலா ஜெயவோம் கபாலினி. வணக்கம் சாமி, நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சாமி. சாமி, நீங்க தான் காப்பாத்தணும். எனது காலில் விழுந்ததும் உங்கள் தேகம் புனிதமடைந்து விட்டது. எழுந்திருங்களெல்லாம் மானிட பதர்களே. சுவாமி, மானிட பதர்களேன்னு சொல்றாரு. இவர் ஏதோ பெரிய கடவுள் மாதிரி. வாயை மூடி மானிட புழுவே. 100 வருடம் காற்றை உண்டு தவம் செய்தேன். மானிடர் கெட்டாத மந்திர சக்திகளை நான் பெற்றேன். பேய்களை நான் அடக்குவேன், தேவதைகளை கட்டி வைப்பேன். ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு. அதோட இடுப்பை ஒடிச்சிருங்க சாமி. நீங்க அதை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிங்க சுவாமி. துரத்துகிறேன், துரத்துகிறேன். இந்த வீட்டில் எந்த மாதிரி பேய் இருக்கிறது சிஷியட்டின் பக்கா? எறும்பு பேய் இருக்கிறது குருதேவா. கொசு பேய் கூட இருக்கிறது குருதேவா. எறும்பும் கொசுவும் இல்லையடா சிறுவர்களே. பாம்பு
இந்த வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்கிறது. கடும் விஷத்தை கக்கக்கூடிய கொடிய நாக பாம்பு இருக்கிறது. பூதம், நாகபூதம், சர்ப்பம், மகா சர்ப்பம், கால சர்ப்பம். ஹோமம் செய்ய போகிறேன். ஹோமம், சண்ட குண்ட ஹோமம். உன் வீட்டில் பாம்பு இருக்கிறது. நீ கிழட்டு புழுவே. பாம்பும் இல்ல, பல்லியும் இல்ல. மரியாதையை ஏற்ற காலி பண்ணு. அம்மா, நீ அவர் இப்படி எல்லாம் பேசாத. அவரு மந்திரம் தெரிஞ்ச சாமியாரு. என் மந்திரத்தை உன் போன்ற சாதாரண புழுக்கள் மீது காட்ட மாட்டேன். எமது சக்தியை எதிர்க்கும் உயிர்கள் மீதுதான் பிரயோகிப்பேன். வாருங்களா சிஷ்யட்டியும் பகா. சுவாமி, சுவாமி, வந்த வேலையை முடிக்காம கிளம்பிட்டீங்களே. புற்றின் இடம் தெரிந்து விட்டது. பாம்பை பிடிப்பது மட்டுமில்லை, அதை கொல்லிமலைக்கே கொண்டு போக வேண்டும். அதன் பல்லை பிடுங்க வேண்டும். காலம் கனியட்டும். உன் வேலையையும் என் வேலையும் சேர்த்து முடிக்கிறேன். வருகிறேன். சலாம் சின்னம்மாஜி. கோயிலுக்கு போ. சரிங்க. எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம். எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம். பாதாளத்தில் வாழும் நாகம் உன் தாளத்தில் ஆடும் தேகம். தேகம் கொள்ளும் எண்ணம் கொண்டு படம் எடுத்தாடிடுதோ. எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம். எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம்.
தோற்று போகுமே என் கைகளில் வெற்றி கூடுமே சீருமே இனி நாகமோகினி நியாயம் என்றுமே என் பக்கம் என் சாபமே உன்னை சேருமே என் கோபமே தீயின் ரூபமே நாகராணியின் கைகள் ஓங்குமே நாளையோடு நான் பார்க்கட்டும் உன்னை தேடுதே சீறி பாயுதே தாகம் இன்று தீரும் என்று உன்னோடுதான் வந்தாடுதே எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம் எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம் பாதாளத்தில் வாழும் நாகம் உன் தாளத்தில் ஆடும் தேகம் வேகம் கூடுதோ பழி தீர்த்து கொள்ளும் எண்ணம் கொண்டு படமெடுத்தாடிடுதோ ஆசி பெற்றது நீதி நேர்மையை காக்க வந்தது நெஞ்சம் கொண்டது உன்னை சூழது எண்ணி வந்தது கை போடும் நான் மாறுவேன் காலகாலமாய் நீ சாகவே காலதூதனாய் காத்திருந்ததே காலம் வந்ததே உன்னை கொன்றுதான் கண்ணோடும் சிறுமேயினி நாகமோகினி நீயா நானா பார்ப்போம் இன்று உள்ளத்துள்ளே எண்ணம் ஒன்று எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம் எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம் பாதாளத்தில் வாழும் நாகம் உன் தாளத்தில் ஆடும் தேகம் வேகம் கூடுதோ பழி தீர்த்து கொள்ளும் எண்ணம் கொண்டு படமெடுத்தாடிடுதோ எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம் எனது நடை நாட்டியம் எழுந்து வரும் தாளம் கபாலி எப்பொழுதோ தப்பிச் சென்ற நீ இப்பொழுது சிக்கிவிட்டாய் நாகினி இனி அபூர்வமான அந்த நாகமணியும் என் கைக்கு கிடைத்துவிடும் நான் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பேன் அற்பமான மனித இனத்தை எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன் ஆல முடியாது உன் நாட்டு ஆசைகளை வளர்த்துக்கிட்ட எத்தனையோ மந்திரவாதிங்க ஊர் பேர் தெரியாம அழிஞ்சு போயிருக்காங்க உன் அகங்காரம் அழியிற நேரம் இப்ப வந்துருச்சு நீ என்ன செஞ்சாலும் அந்த வாடிக்கை உனக்கு கிடைக்காது கபாலமாலினியின் கருணையை பெற்ற இந்த மகா மந்திரவாதியின் முன்னால் யாரும் நிற்க முடியுமா போராடி வெல்லத்தான் முடியுமா நாகமாணிக்கம் எங்குள்ளது சொல்ல முடியாது அந்த அபூர்வமான மாணிக்கம் இருக்க வேண்டியது மனிதாபிமானம் உள்ள தேவர்கள் கிட்டையோ தெய்வாம்சம் பெற்ற மனிதர்கள் கிட்டையோ தவிர உன்ன மாதிரி பிசாசுங்க கிட்ட இல்ல என்னை எதிர்த்து பேசுவதை விட்டு விட்டு மரியாதையாக சொல்கிறாயா இல்லை உன்னை துண்டு துண்டாக நறுக்க சொல்கிறாயா உன்னால என்ன கொல்ல முடியாது நான் கேவலம் நாகமோகினி மட்டும் இல்ல மானிட பெண் கற்புள்ளவளோட பேச்ச கேட்டு சூரிய பகவான் கூட உதிக்காம நின்னுடுவான் எவன் கூட ஆசீர்வதிச்சு கேட்ட வரத்தை தருவான் நீ மானிட பெண்ணா கற்பு கரசியா அப்படி என்றால் உன் கணவனை கொன்று விடுகிறேன் அது உன்னால முடியாத வேலை என் புருஷன் தைரியசாலி உன் நாட்டில் இருக்கிற தந்திரவாதிங்க என் புருஷனோட கால் தூசிக்க கூட ஈடாக முடியாது அப்படி என்றால் ரகசியத்தை சொல்ல மாட்டாயா நீ அந்த தேவதைக்கு என்ன பலி கொடுத்தாலும் நான் சொல்ல மாட்டேன் சிக்ஷி டிம்பகா குருதேவா இந்த பிடிவாதக்காரியை இழுத்துச் சென்று கட்டுங்கள் சரிங்க ஜாய் கபாலி அன்ன ஆகாரம் இல்லாமல் கிடந்தால் ரகசியத்தை சொல்லி விடுவாள் பாருங்கள் கோல்மால் ஆயி போச்சு குடிமுடிக்கு கோல்மால் ஆயி போச்சு என்னடாச்சு ஏன் இப்படி குதிக்கிற சின்னம்மா பூட்டாங்க சாப் அவ எங்கடா போவா அவ இந்த வீட்டை பிடிச்ச சரியான நாகப்பிசாசு அது இல்ல மேம் சாப் சைத்தான் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அம்மாவையும் என் குதிரையை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு சாப் அம்மாடியோ சைத்தான் என்ன இது சைத்தாங்க
என்கிற? நம்ம லட்சுமியை கோயில் கிட்ட ஏதோ ஆவி வந்து இழுத்துட்டு போயிடுச்சா? அச்சோ, என்னாச்சோ என்னமோ, கொஞ்சம் வந்து பாருங்க மாப்பிள. நானா? எம்மா, இவரே அங்க போ சொல்றேன். இவர் அங்க போனா என் நிலைமை என்ன ஆகுறது? சரி, நிறுத்திடுவோம் பழம்பல. வாஜாதி, வேலைக்காரங்களை அனுப்பி கோயில் கிட்ட தேட சொல்வோம். மாஜி அவ கதை இந்நேரம் முடிஞ்சிருக்கும். பிசாசுங்க அவளை புடிங்கி தின்னு இருக்கும். என்னமோ மொத்தத்துல பீட நம்மள விட்டு தொலைஞ்சது. என்னப்பா அது? அக்காவை தேடத்துக்கு நீங்களும் துணையா போறதை விட்டுட்டு இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்களே. அவசகுணம்னு சொல்லாதம்மா. உடனே ஒரு முகூர்த்தம் பார்த்து உன் மாமன் கையால உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். மத்தவங்களை கெடுக்க நினைச்சா நமக்கு நல்லது எதுவும் நடக்காது. அக்கா வரியா பாட்டிமா? இல்லம்மா, வேலைக்காரங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தேடியும் எங்கேயும் லட்சுமி காணோம். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன செய்யறது? என் தம்பி வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? குளத்துல குதிச்சுட்டான்னு சொல்றதா, கிணத்துல விழுந்துட்டான்னு சொல்றதா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? அம்மா லட்சுமி, வந்துட்டியா? அக்கா வந்துட்டியாக்கா? என்ன ஆச்சோன்னு பயந்து போயிட்டோம். உனக்கு எந்த வந்து உன்னை இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னானே. என்னமோ அத்தை, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால போனேன். அங்க போய் பார்த்தா காட்டுல ஒரு பாழடைஞ்ச கோயில். பூஜை பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வா, திருஷ்டி சுத்தி போடுறேன், நீ வாடி. தப்பிச்சு போயிட்டா குருதேவா. தப்பித்துக் கொண்டு எங்கே செல்வாள்? அந்த மானிடனின் வீட்டுக்குத்தானே. அங்கே அவளுக்கு துணையாக இருக்கும் அவனை முதலில் அழித்து விடுவோம். பாருங்கள். என்னங்க, நீங்க வேட்டைக்கு போகாதீங்க. வேட்டைக்கு போகலன்னா எப்படி லட்சுமி? வயக்காட்டுல ஓனாய்ங்க தொந்தரவு அதிகமா இருக்கான். அதுங்களை விரட்டலன்னா விவசாயிங்க கஷ்டப்படுவாங்க. அந்த ஓனாய்ங்க ரொம்ப ஆபத்தானதுங்க. புலி சிறுத்தையை விடவா? நீங்க புலியோட கூட சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயங்கிறது விஷ மாதிரி லட்சுமி. ஒரு தடவை மனசுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அது உடம்புல உள்ள எல்லா நரம்புகள்லயும் புகுந்து மனுஷனை தைரியம் இல்லாதவனா ஆக்கிடும். 10 பேருடைய நன்மைக்காக ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு பொண்டாட்டி புருஷனுக்கு உதவியா இருக்கணுமே தவிர பயமுறுத்தி செய்ய போற வேலையை கெடுக்க கூடாது. உங்களாட்டம் தைரியசாலியே பயமுறுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்க. இன்னைக்கு மனசுல ஏதோ கெடுதல் நடக்கும் தோணுது. வேட்டைக்கு நாளைக்கு போலாமே. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செய்து முடிக்கிறவனால தான் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும். தேவையில்லாம நீ பயப்படாத. உன் தாலிக்கு ஆபத்து வராது.
விஜாலா ஜங்கால மாலா ஜெயோம் கபாலி. என்னடா மானிடா, என் சிஷ்யர்களை அடித்து நொறுக்கி விட்டாயா? ஓஹோ, அந்த பொடி பசங்களுக்கெல்லாம் நீதான் குருவா? அப்ப நான் உன்னை வேற விதமா தான் கவனிக்கணும். ஏய், மரியாதையாக பேசலாம். யாம் யார் என்று தெரியுமா? நீ சொன்னதானே எனக்கு தெரியும். கஜகர்ண, கோகர்ண, கண்டாகர்ண, மாயாஜால மகாபூத மகிடேஸ்வரி கபால மாலினி தேவியை வசப்படுத்திய ஜலகண்டேஸ்வரன் நான். எவனா இருந்தா எனக்கு என்ன? என் மந்திர சக்தியை வைத்து உன் கை முறிந்து விடும்படி செய்கிறேன். பாரடா. ஹரஹர கபாலி, மரமர மாலினி, ஹஸ்த புஸ்தி, புஸ்தி நச, புஸ்தி நச. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, உன் மந்திரம் என்கிட்ட பலிக்காது. ஏய், கை முறியவில்லை என்றாலும் உன் கால் உடைய போகிறது பார். சூலசுந்தரி, யாச பயங்கரி, ஆம் ஃபட்டா, ஆம் ஃபட்டா, ஃபட்டஹாம், பாதம் ஃபட்டா. உன் மந்திர சக்தி முட்டாளுங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் கோழைங்களை பயமுறுத்துறதுக்கும் தான்டா பயன்படும். மனோதைரியமும் மனிதாபிமானம் இருக்கிற மனுஷங்கள்ட்ட பிரயோகிச்சா உனக்கு அந்த மந்திரத்தால இங்கு ஒரு பயனும் ஏற்படாதடா முட்டாள். ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கடா பைத்தியக்காரா. இந்த உலகத்துல எல்லா சக்தியை விட உயர்ந்தது மனோசக்தி தான். அப்படி என்றால் எனக்கு சக்தி கொடுத்த தேவதையை விட அந்த மனோசக்தி தான் உயர்ந்ததா? அந்த தேவதையால செய்ய முடியாத வேலைகளை மனோசக்தி உள்ளவன் சாதிப்பான். மூவுலகத்தையே நடுங்க வச்சு நவக்கிரகங்களையே படிக்கட்டுல கட்டி போட்ட அந்த ராவணனையே மனோசக்தி உள்ள ராமன் தான் கொன்னான். முக்கோடி தேவர்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்த காலகையை அரக்கர்களை கூட மனோசக்தி உள்ள அர்ஜுனன் தான் கொன்னான். அதெல்லாம் பழைய கதை. இப்பொழுது மந்திர தந்திர சக்திகள் தான் உலகத்தை அடக்கி வைத்திருக்கிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் இந்த உலகத்தை அடக்கி வச்சிருக்கிறது மனிதனுடைய மனோசக்தி தான். ஆகாய மண்டலத்தையே வென்று புது புது கண்டுபிடிப்புகளை செய்யறவன் மனிதன் தான். அவனுடைய மனோசக்தி வெளிப்படுற நேரத்துல மனிதனுடைய மனோபலம் ஓங்குற அந்த வேளையில மந்திர சக்தியால மனித குலத்தை அழிக்க நினைக்கிற உன்னோட்ட அயோக்கியங்க மனோசக்திக்கு முன்னால பலமிழந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ஜெயோம் கபாலி. தப்பிச்சுக்கிட்டாலே என்னைக்காவது ஒரு நாள் உன்னாட்ட அயோக்கியன்க அழிவிலிருந்து. அவன் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது பிறந்தவன். மேலும் சக்தி உள்ளவன், துணிந்தவன். அவன் மேல் நம் மந்திர சக்தி வேலை செய்யாது போனதற்கு காரணம் அதுதான். அதனால் அந்த நாகினியை அடக்கி ஆள்வதற்கு வேறு ஒரு தந்திரம் வைத்திருக்கிறேன். அற்ப புழுக்களே, அது என்ன குருதேவா? இந்த பெட்டியை எடுத்துச் சென்று மாளிகையில் உள்ள நாகினியின் கையில் சேர்த்து விடு. ஜலகேண்டேஸ்வரர் பிரசாதம் என்று கூறி கொடுத்து விடவா? சொன்னதை செய்யாமல் கேள்விகள் கேட்காதடா அற்ப புழுவே. அவளுக்கு வேண்டியவர்கள் யாரோ அனுப்பியதாக சொல்லி கொடுத்து விடு. போ. அரே, நீ யாருப்பா? ஒண்ணு சொல்லாம உள்ள போயினே இருக்கே. அது ஒண்ணு இல்லப்பா, இந்த பெட்டியை லட்சுமி மாட்ட கொடுக்க சொல்லி எங்க கடமதாரி கொடுத்து அனுப்புனாரு. என்ன இது? என்னமோ எனக்கு என்ன தெரியும், அம்மா தான் ஆர்டர் பண்ணி அர்ஜென்ட்டா வீட்டுக்கு அனுப்ப சொன்னாங்களாம். அரே, இது சென்டாவது பவுடராவது இருக்கும். நான் கொடுத்துறேன், தும் ஜாவ். சரி, மறந்துடாதப்பா, கையோட கொடுத்துரு. அச்சா. அம்மாஜி, ஓ சின்னம்மாஜி, எங்க இருக்கீங்கோ? ஏன்டா இப்படி கத்துற? கத்தலிங்க, இந்த பெட்டியை சின்னம்மா கிட்ட கொடுக்க சொல்லி யாரோ கடைக்கார அனுப்பி இருக்கான். அதுக்காக ராத்திரி நேரத்துல தூக்கத்தை கெடுக்கிறதா? சின்னம்மாஜி கண்டிப்பா வேணும்னு சொன்னாங்களா மேம் சாப். சரி, என்கிட்ட கொடு. அச்சாஜி. முத்து, சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு வா. உடனே கூட்டு வந்துடுறாங்க. பெட்டிக்குள்ள இருந்து புகை வருது. அந்த பெட்டி இங்க எப்படி வந்தது? சின்னம்மா கொண்டு வர சொன்னாங்களா சாப். நான் தான் பெரியம்மா கிட்ட கொடுத்தேன். நானா? நான் அந்த பெட்டியை வரவழைக்கல. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அம்மாடி, நடிக்கிறத பாத்தீங்களா? நீ வேணும்னே அந்த பெட்டியை வரவழைச்சிருப்ப. எங்க அம்மா உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிட்ட. நீ இந்த வீட்டுக்கு வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. என்னப்பா அது? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்க. நல்லவங்க மனசுல தான் இறக்கம் இருக்கும். இவர்கிட்ட எப்படி இருக்கும்? என்னாச்சு?
என்ன ஆச்சுன்னு தெரியல டாக்டர். திடீர்னு மாடிப்படியில இருந்து விழுந்துட்டாங்க. ஐம் சாரி மிஸ்டர் சேகர், இது என்ன வியாதின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னங்க இது? மருந்து. இனிமே பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். வாங்க. நீங்க என்னென்னமோ சொன்னீங்களேம்மா, இப்ப சொல்லுங்க. டாக்டர் குணப்படுத்த முடியாததா அக்கா குணப்படுத்திட்டாங்க. இந்த வியாதிக்கு காட்டு மூலிகை தான் கரெக்ட். அது காட்டு வாசிக்கு தான் தெரியும். ஆமா, பாம்போட கால் பாம்புக்கு தெரியுங்கிற மாதிரி. நீங்க திருந்தவே மாட்டீங்க. எங்க அம்மாவுக்கு என்ன வியாதி லட்சுமி? ஏதோ விஷவாயு தாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உன் வைத்தியத்தால எங்க அம்மாவை நீ குணப்படுத்திட்டேன். அந்த மருந்து உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இப்பதான் தயார் பண்ணேன். காட்டுல விழுந்தவதானேனா, மூலிகையில மருந்து தயார் செய்யறதுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். எதுவா இருந்தா என்ன, எங்க அம்மாவை நீ காப்பாத்திட்டேன். பொண்ணு என்ன பார்த்தா, கைய தொட்டு கண்ண சேர்த்தா, தொட்டா கிட்ட போகும் ரோசா, சொன்னா ஏனோ போகும் ரோசா, தொட்டு புட்ட கிட்ட போகும் ரோசாப்பு, காத்திருக்க ஏண்டி அம்மா வீராப்பு, மச்சமள மாமா வச்சா முத்தாப்பு, கட்டிக்கிட்ட கண்ணுக்குள்ளே மத்தாப்பு, சின்ன பொண்ணு என்ன பார்த்தா, கைய தொட்டு கண்ண சேர்த்தா, தொட்டா கிட்ட போகும் ரோசா, சொன்னா ஏனோ போகும் ரோசா. அச்சமோ கண்ணை மூட, மஞ்சத்தில் மாலை சுட, நெஞ்சத்தில் காமல் சங்கீதம், கண்ணுக்குள் மின்னலோட முத்தங்கள் நித்தம் கூட, பெண்ணுக்குள் நாளும் சந்தோஷம், ஆசைகள் துள்ளாதோ அள்ளிக்கொள்ள சொல்லாதோ, காலங்கள் செல்லாதோ காத்திருந்து வெல்லாதோ, உன்னைத்தான் அள்ளித்தான் உறவாடவா, பெண்ணைத்தான் பின்னித்தான் கலந்தாடவா, சின்ன பொண்ணு என்ன பார்த்தா, கைய தொட்டு கண்ண சேர்த்தா, தொட்டா கெட்டு போகும் ரோசா, சொன்னா ஏனோ போகும் ரோசா. மோகத்தில் முல்லை சென்று முத்தங்கள் போடும் என்று உள்ளங்கை ஒன்றாய் சேர்ந்தாள், சின்ன பொண்ணு என்ன பார்த்தா, கைய தொட்டு கண்ண சேர்த்தா, தொட்டா கெட்டு போகும் ரோசா, சொன்னா ஏனோ போகும் ரோசா, தொட்டு புட்ட கெட்டா போகும் ரோசாப்பு, காத்திருக்க ஏண்டி அம்மா வீராப்பு, மச்சமுள்ள மாமா
மச்சான் முத்தாய்ப்பு கட்டிக்கிட்ட கண்ணுக்குள்ளே மத்தாப்பு. உன்னுடைய ஆட்களை கொன்றுவிட்டு உன் வீட்டில் லட்சுமியாக இருக்கின்றவள் ஒரு நாகமோகினியடா அர்ப்பனே. லட்சுமி பாம்பா? அப்ப அத உடனே கொன்னுடுங்க சாமி. சேகரனுக்கு மருமகன் ஆயிடுவான். அது மகிமையுள்ள நாகம். கொல்வதற்கோ வீட்டை விட்டு துரத்துவதற்கோ அதன் சக்தி போனால் ஒழிய சாத்தியமில்லை. அந்த சக்தி எப்படி அழியும்? மானிட பெண்ணாக கர்ப்பம் தரித்தால் அழியும். அவளை குழந்தை பெற்றுத் தரும்படி நீங்கள் வற்புறுத்துங்கள். அவ குழந்தையை பெற்றுத்தர விரும்பலனா? விரும்பவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே வந்து என் மந்திரத்திற்கு கட்டுப்படுவாள். விரும்பினால் சக்தியை பறிகொடுத்து விட்டு என் தந்திரத்திற்கு கட்டுப்படுவாள். அவ எங்கேயாவது போய் என் பிரச்சனை தீந்தா சரி. போயிட்டு வர சாமி. அது சரி, உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாவது புத்தி இருக்கா? பச்சைக்கிளி மாதிரி இருக்கிற என் மருமகளை பாம்புன்னு சொல்றீங்களே. அந்த கைகாரி பாம்பா இல்லைன்னா தம்பி அவ்வளவு ஈஸியா எப்படி வளைச்சு போட்டுருக்க முடியும்? எனக்கு முதல்ல இருந்தே அவன் மேல சந்தேகமா. சரிதான், வாய் மூடுறி. பாம்பு எப்படி பொண்ணா மாறும்? இதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல. முன்ன உளுச்சிங்கிற நாகக்கண்ணி பொண்ணா மாறி அர்ஜுனன் பின்னாடி வரலையா? அதாட்டம் இது சேகர் பின்னாடி வந்திருக்கோம். அது புராண கால மாப்பிள. இப்ப அந்த மாதிரி நடக்கும்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். கண்ணால பார்த்தா நீங்க நம்புவீங்க. இந்த நாகக்கண்ணிங்க பௌர்ணமி வெளிச்சத்துல சஞ்சரிக்கிறதுக்காக பாம்பா மாறுவாங்களாம். அப்போ இன்னைக்குதான் பௌர்ணமி. இன்னைக்கு ராத்திரியே மறைஞ்சிருந்து பாப்போம். நாகராஜா, எந்த மானிட பெண்ணுக்கும் மாங்கல்யம் தான் முக்கியம். என் புருஷன் அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்கு போறவரே. அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீ துணையா இருந்த அவரை காப்பாத்தணும். ஏண்டி, இப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமியை பாம்புன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மூளையே இல்ல. என்னத்த எப்படி சொல்றீங்க? அவ மனுஷியா இருந்தா புருஷனை காப்பாத்த சொல்லி வேண்டதோட குழந்தை வேணும்னு ஏன் வேண்டல? குழந்தை பிறக்காத என்னமோ. குழந்தை பிறக்குமா இல்லையாங்கிறத டாக்டர் கிட்ட போய் பாத்துருவோம். வாங்க. நான் பாம்புங்கிற உண்மையை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொன்ன உனக்குதான் ஆபத்து. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். டாக்டர் சார், என் மருமகளுக்கு என்ன ஆச்சுங்க? உங்க மருமக கிட்ட எந்த குறையும் இல்லம்மா. உங்களுக்கு பேரன் பிறக்கணும்னா கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். லட்சுமி, கல்யாணம் ஆன எந்த பொண்ணு முதல்ல விரும்புறது தாயாகிறத தானம்மா. அந்த மாதிரி விருப்பம் நம்மள மாதிரி சாதாரண பொண்ணுங்களுக்கு தாமா இருக்கும். அப்ப இவ உன்ன மாதிரி பொண்ணு இல்லையா? ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்தாங்கறியா? இவ பெரிய ரதின்னு தானே தம்பி ராணிய வேண்டான்னுட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ஆன அடுத்த மாசமே முழுகாம இருக்கிறது 7 தலைமுறையா இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் லட்சுமி. இதே என் பொண்ணு மட்டும் இந்த வீட்டு மருமகளா இருந்தா இந்நேரம் குழந்தைய பெற்றிருப்பா. இப்ப அதெல்லாம் எதுக்குமா? நீ விரும்பாதால் தான் கர்ப்பம் உண்டாகலன்னு டாக்டர் சொன்னார். ஏன் விரும்பல லட்சுமி? குழந்தை பிறந்தா தான் அழகு குறைஞ்சிடும்னு பயப்படுற போல் இருக்கு. குழந்தை இல்லாத வீடும் கோயில் இல்லாத ஊரும் சுடுகாட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஏமா லட்சுமி, நீ எனக்கு ஒரு பேரனை தரணும். அந்த குழந்தையோட சத்தத்துல நம்ம வீடு நிறைஞ்சி இருக்கணும். அவனோட மழலை பேச்சு கேட்டு சந்தோஷப்படணும்னு இந்த வயசானவ துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? காரணம் என்னம்மா? காரணம் அது சொல்ல முடியாத காரணம் ஏதாவது இருந்திருக்கும். ஒண்ணும் இல்ல. இந்த வீடு குழந்தைங்களே இல்லாம குட்டிச்சவரா போகணுங்கிறதா அவ விருப்பம். அப்ப இந்த வீட்டுக்கு வாரிசே இல்லாம செய்ய போறாளா? என்ன இது கலாட்டா? குழந்தை பிறக்கிறப்ப பிறக்கும், அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு இப்ப என்னன்னு நீ சொல்லிட்டா சரியா போயிடுமா? அம்மாவுக்கு பேர குழந்தை வேணுங்கிற ஆசை இருக்காதா? எங்களுக்கு மட்டும் மருமகனை கொஞ்சணுங்கிற ஆசை இருக்காதா? அது சரி, உனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசையே இல்லையா? உனக்கு வாரிசு வேண்டாமா? வேண்டான்னு யார் சொன்னாங்க? உன் பொண்டாட்டி தான் சொன்னா. தனக்கு ஒரு புள்ள பெத்துக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லையா? நீ ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டு இருக்க. லட்சுமி அப்படி சொல்ல மாட்டா. நான் சொல்லியிருக்க மாட்டா. ஆனா அவ மனசுல உள்ளது என்னன்னு நீயே போய் கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன லட்சுமி,
அவங்க சொல்றது உண்மைதானா? பெண்மையின் முழுமையே தாய்மை அடைகிறது தான் இருக்கு. என் மனைவிங்கிறதுனால சொல்லல. நீ ஒரு குழந்தைக்கு தாயானாதான் உன் கௌரவம் உயரும் லட்சுமி. என்னங்க? அம்மா லட்சுமி, நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சப்ப ஒரு தேவதையே நடந்து வந்ததுன்னு நினைச்சேன். தங்க விக்கிரமாட்டம் ஒரு புள்ளைய பெத்து எங்க எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுவேன்னு சந்தோஷப்பட்ட. உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் மகனுக்கு ஒரு குழந்தைய பெத்து தராம எங்களை நீ ஏமாத்திடாதம்மா. என் வம்சத்தை வளர விடுமா. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அத்தை, மாங்கல்யத்தை கொடுத்த புருஷனோட இன்பத் துன்பங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக உங்க மருமகளை ஆனேனே தவிர நிழல் கொடுத்த மரத்தை வேரோட வெட்டி எறியறதுக்காக இல்ல. என்ன ஆசீர்வாதிங்க அத்தை. உனக்கு ஒரு குறையும் வராதுமா. நாகராஜா, உன் கருணையால எனக்கு கிடைச்ச சக்திகள் கர்ப்பம் தரிக்கிறதுனால போயிடும்னு தெரிஞ்சாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால இந்த முடிவை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த மந்திரவாதியை அழிச்சு என் பழியை தீர்த்துக்கிறதுக்கு இனி எனக்கு இருக்கிற ஒரே துணை என் புருஷன் கிட்ட இருக்கிற தைரியம் தான். என் வாழ்க்கையோட லட்சியம் நிறைவேறணும்னு என்ன ஆசீர்வதிங்க. பூமதாமினி, காமதாயினி, மகாபூத மகிழேஸ்வரி, கருணை புரிவாய் கபால மாலினி, கற்பக காமினி, சர்ப்ப சர்ப்போபவ சர்ப்போபவ. போ, உனக்கு எதிரி இல்லை. இந்த பௌர்ணமி நிலவொளியில் விளையாடுகின்ற ஒரு பாலகனை கழித்துக் கொன்று விடு. ஒரு பாலகனை கொல்வது எதற்காக குருதேவா? அந்த மந்திர சர்ப்பம் பாலகனை கொன்றால் அவனை கொன்றது மானிட உருவில் இருக்கும் நாகமோகினி என்று நம்பி மக்கள் அவளை கொன்று விடுவார்கள். ஆஹா, என்ன தந்திரம், என்ன தந்திரம்! ஜெய் ஜலகண்டேஸ்வரா ஜெய்! வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டேன். போனா அந்த மெயின் வாசல் வழியா தான் போகணும். அத கூட மூடிட்டேன்னு சொன்னீங்களே. என்னமோ நீங்க சந்தேகப்பட்டு ஏன் தூக்கத்தையும் கெடுக்குறீங்க. பேசாதீங்க, மேல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது. சீக்கிரம் கதவு தரடா. என்னது, என்னாச்சு? பாம்பியா? அவர் வீட்ல இருந்து வரணும்ல. யாருது? இவன் முனிசாமி மகன்ல. என்ன நடந்ததுங்க? பாம்பு கடிச்சிருச்சு. டாக்டர் இருக்காரா? இப்பதான் டாக்டர் உங்க வீட்டுக்கு போறாருங்க. ஓ, அப்படியா? இவனை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். சரிங்க. வாங்க. என்ன என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கப்பவே அத்தை, அத்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ பாம்பை பார்த்து பயந்துருக்காங்க. வாட் ஹேப்பன் டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, 5 நிமிஷத்துல சரியாயிடும். நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். என்னாச்சு? ஒரு பையனை பாம்பு கடிச்சிருச்சு. அப்படியா? வாங்க. பிரயோஜனம் இல்ல சேகர் தம்பி, இந்த பையன் இறந்து போயிட்டான்.
ஐயோ மகளே, எங்களை தவிச்சுக்கிட்டு போயிட்டியேப்பா. வணக்கம் முதலாளி. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அம்மன் கோயில் திருவிழா இல்லைங்களா, உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். நீங்களும் திருவிழாவில் கலந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அப்படியா? கண்டிப்பா வரேன். சின்னம்மாவையும் அவசியம் கூட்டிட்டு வரணுங்க முதலாளி. என்ன லட்சுமி? உங்க இஷ்டங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. வரங்க முதலாளி. காதல் மலச்செண்டாட கனவை தந்தாட நினைவில் நின்றாட கண்கள் என்னை தேட சொந்தம் ஒன்றை நாட பொங்கு பெருமை இன்பம் கொண்டாட கொஞ்சம் ஆண்மை தன்னை தந்தாட காதல் மலர் செண்டாட உறவை தந்தாட உயிராய் வந்தாட அள்ளி கொள்ளும் மாமா இல்லை மறப்போமா நீயும் நானும் ஒன்றாய் நின்றாட வானம் மண்ணும் நம்மை கண்டாட கனவில் உறவு தொடருதோ கவிதைகள் நினைவில் தொடருதோ இளமையிலே இசைக்குயிலே இளமைய இரவு அழைத்ததா நிலவினில் மலரும் உலவுதோ நிலமகள் படியில் சுலவுதோ உன்னுயிரில் என்னுயிரே இணைந்திருக்காதோ கண்ணில் பட்டு வண்ணச்சிட்டு வந்தே ஆடாதோ நெஞ்சை தொட்டு முல்லை முட்டு உன்னை சேராதோ இடைதனிலே விரல்கள் ஆடுதே இதழ்களிலே தேனை தேடுதே காதல் மலர் செண்டாட உறவை தந்தாட உயிராய் வந்தாட அள்ளி கொள்ளும் மாமா இல்லை மறப்போமா பொங்கு பெருமை இன்பம் கொண்டாட கொஞ்சம் ஆண்மை தன்னை தந்தாட எழுந்தது இரவு சூரியனும் விழுந்தது கடலில் சந்திரனும் பின் மனமே துடித்திடுமே தொட தொட இரவு தேய்ந்ததே கொடியடை நெடுங்கு வளைந்ததோ கொட்டும் கிளி வலையில் விழுந்ததோ புது மலரே பனித்துளியே துள்ளி வருமானே கையை தொட்டு காதல் மிட்டு உள்ளம் பாடாதோ அடக்கங்கள் பட்டு நெஞ்சம் கெட்டு மஞ்சம் போடாதோ இதயங்களோ ஊஞ்சலானது எண்ணங்களோ உன்னை தேடுது காதல் மலர் செண்டாட கனவை தந்தாட நினைவில் நின்றாட கண்கள் என்னை தேட சொந்தம் ஒன்றை நாட பொங்கு பெருமை இன்பம் கொண்டாட கொஞ்சம் ஆண்மை தன்னை தந்தாட காதல் மலர் செண்டாட உறவை தந்தாட உயிராய் வந்தாட அள்ளி கொள்ளும் மாமா இல்லை மறப்போமா நீயும் நானும் ஒன்றாய் நின்றாட வானம் மண்ணும் நம்மை கண்டாட நீ கண்ணால பார்த்தப்பறம் கூட ஏமா யோசனை பண்ற? அடிச்சு விரட்டாம
குழந்தைய பெத்துதான் வாழ்த்தின வாயால வீட்டை விட்டு வெளியே போன்னு எப்படி சொல்றது கமலா? அதுக்காக தம்பிய பாம்பு கூட குடும்பம் நடத்த சொல்றியா? லட்சுமி நாம பாக்குற சாதாரண பாம்பாட்டம் எனக்கு தெரியல. அந்த ஆதிசேஷன் வரத்தால பிறந்தவன் நினைக்கிறேன். இல்லைன்னா அவளுக்கு இவ்வளவு சக்தி இருக்காது. உன்னை திருத்த முடியாது. நான் போய் தம்பியே சொல்ல வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட போய் நீ ஒண்ணு சொல்லிடாத கமலா. கொடுத்த வாக்குப்படி அவ வாரிச பெத்து கொடுத்தா சரி, இல்லைன்னா அவளை வீட்டை விட்டு துரத்திடலாம். மாமா மாமா. என்ன ராணி? லக்ஷ்மி லக்ஷ்மி, அப்புறமா போகலாமேப்பா. லட்சத்திலே ஆகலாம். ஜாக்கிரதையா பாத்துக்க வேணா. லக்ஷ்மியை பாத்துக்கத்தான் நீங்களும் ராணி இருக்கீங்க. நீங்க போயிட்டு வாங்க மாமா, அக்காவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வரம்மா. சரியா போடுறா. நான் போய் எடுத்துட்டு வரேன்டா. ஐயோ டேய் என்னாச்சு? ஐயோ சீக்கிரமா டாக்டர் தூக்கிட்டு வாங்க. வாங்க போலாம். டாக்டர் சார், என் மௌன பாம்பு கடிச்சிருச்சு, எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் சார். இல்லப்பா, கடிச்ச உடனே உயிர் போயிருக்கு. அது ஏதோ பயங்கரமான பாம்பாட்டம் இருக்கு. இந்த விஷத்துக்கு மருந்தே இல்ல. போன பௌர்ணமி அன்னைக்கு முனுசாமி மவன், இப்ப இவன் இதை இப்படியே விட்டுட்டான். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களா கடிச்சு கொன்னுடும் அந்த பாம்பு. வாங்க, அந்த பாம்பை காடு முழுக்க தேடி கொன்னுடுவோம். அந்த பாம்பு காட்டுல இல்ல, வேற எங்க இருக்கு? சேகர் தம்பி வீட்டுக்குள்ள பெண் உருவத்துல இருக்கு. பெண்ணாவா? ஆமா, உங்க ராமசாமியோட பேத்தி நாகலட்சுமி தான் அந்த பயங்கர நாகம். அதுக்கு ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. இல்ல இல்ல, எங்கயா வரீங்க? என்ன வேணும்? இந்த பையனுக்கு என்ன? இவன் என் மவன், இவன் இந்த வீட்டு பாம்பு கடிச்சிடுச்சு. இந்த வீட்ல பாம்பா இருக்கிற அந்த லட்சுமி எங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க அக்காவியா பாம்புன்னு சொல்றீங்க? இதோ உங்க அக்காவோட எக்ஸ்ரே. மனுஷியா இங்க இருந்துகிட்டு பாம்பா அங்க வந்து எங்க பிள்ளைகளை கடிச்சு கொல்லுது. இதுதாயா உங்க பிள்ளைங்களை கொல்ற மனுஷ பாம்பு? இல்ல, நான் உங்க பிள்ளைகளை கொல்லல. எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் பொய். இவ பாம்பா மாதிரி வெளியே போறத நாங்க கண்ணால பார்த்தோம். இது சாதாரண பாம்பு இல்ல, நாகமோகினி. இதுக்கு பாட கட்டி சுடுகாட்டுல கொண்டு போய் கொடுத்துறீங்க. பாட்டிமா, அக்கா. உங்க அக்கா பாம்புன்னு எனக்கு தெரியும். அதான் என்னால எதுவும் பேச முடியல. ஐயோ பாம்பு, பாம்பு. ஐயோ 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 பாம்பு, பாம்பு. ஐயோ பாம்பு. இதை விட்டா ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கொல்லணும். கட்டா உட்காதீங்க முதலாளி, இது பொண்ணு இல்ல பாம்பு. பாம்பா? என் மனைவிய பாம்புன்னா சொல்றீங்க? இந்த நிறமாச கர்ப்பிணியை தூக்கிட்டு வந்து உயிரோட இருக்கிறப்பவே தீ வச்சு கொளுத்த முயற்சி பண்றீங்களா?
உங்களுக்கு கஷ்டம் வரப்பெல்லாம் ஆதரவு கொடுக்கிற எனக்கு நீங்க செய்யற பிரதிபலன் இதுதானா? என் எஸ்டேட்ல வேலை பார்த்து ஏன் உப்பை திருட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா? உங்க உப்ப திங்கிறதாலதான் உங்களோட ஒரு பாம்பு குடும்பம் நடத்துறதா எங்களால ஏத்துக்க முடியல. உங்க மனைவிங்கிறதால நாங்க பேசாம இருந்தோம். என் மனைவியை நீங்க பாம்புன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதோ பாருங்க, இது உங்க மனைவியோட எக்ஸ்ரே. வரிசையா பிள்ளைங்களை கடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. ஐயா, பிள்ளைங்களை கொல்றது என் பேத்தி இல்ல, அது ஒரு கருணாகம். என் கண் முன்னாலேயே இவனையும் இவனை காப்பாத்த போன இந்த 2 பாம்புகளையும் கொன்னுடுச்சு. என் மனைவியை இங்க நீங்க கட்டி வச்சிருக்கும் போதே வேறொரு பாம்பு அவனை கடிச்சிருக்குன்னா உங்க சந்தேகத்துல அர்த்தமே இல்லை. மகாலட்சுமி, லட்சுமி, என்னங்க? இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ ஒரு சாதாரண பெண்தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல் லட்சுமி. உங்க சந்தேகம் சரிதாங்க. நான் ஒரு சாதாரண பெண் இல்ல. நான் நாகமோகினி. என் தந்தை நாகராஜன். 900 வருஷம் என் தந்தை வாழ்ந்ததுனால அவர் தலையில மாணிக்கம் உண்டாச்சு. மகிமை வாய்ந்த மாணிக்கத்துக்காக நாகமாணிக்கம், நாகராஜ மாணிக்கம். இனி இந்த உலகத்தில் என்னை வெல்ல யாரால முடியாது. நானே சக்கரவர்த்தி. தந்தையின் பழியை தீர்ப்பதற்கு உன்னிடம் உள்ள சக்தி போதாது. தீய சக்தியை எதிர்ப்பதற்கு ஆற்றலும் அறிவும் அன்பும் கொண்ட ஒரு மானிடன் துணையை தேடு. நாகதேவனின் கட்டளைப்படி ஆற்றலுக்கும் நற்குணங்களுக்கும் மறுபிறவியான உங்க காலடியில வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த கொடியவன் நீங்க வீட்டுல இல்லாதப்ப ஒரு தடவை இங்க வந்தா. என்ன அவன் பார்த்ததுல இருந்து என்னையும் என்னோட சேர்த்து உங்களையும் அழிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். என் சக்தி உங்களையும் உங்க சக்தி என்னையும் காப்பாத்திட்டு இருக்கிறதுனால அவன் மந்திரங்களும் தந்திரங்களும் எடுபடல. அதனாலதான் அவன் ஒரு கருநாகத்தை ஏவி பிள்ளைகளை கடிக்க விட்டு அந்த பழியை என் மேல போட்டு என்ன கொல்லணும்னு திட்டம் போட்டான். ஆனா அவன் போட்ட திட்டத்தை நீங்க முறியடிச்சிட்டீங்க. அப்ப நீ நாகமா உருவம் மாறி இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கலாமே. நான் நினைச்சப்ப உருவம் மாறுற என்னுடைய சக்தி நான் கர்ப்பம் ஆனதுனால போயிடுச்சு. இப்ப நான் எந்த சக்தியும் இல்லாத ஒரு சாதாரண பெண். எந்த ஒரு சக்தி உன் தந்தையோட பழியை தீர்த்துக்க அவசியமோ அந்த சக்தி என்ன தந்தையாக்குறதுக்காக தியாகம் செஞ்சிட்டியம்மா. தியாகம் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்கிறது என்னோட கடமை இல்லைங்களா? லட்சுமி, பிறவியிலேயே நீ ஒரு மனித பிறவியா இல்லைன்னாலும் மத்த மனுஷங்களை விட மனிதாபிமானத்துல உயர்ந்துட்ட. உன்னை மனைவியா அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? குழந்தை பார்க்கலாம் வாடி. அம்மா லட்சுமி, நீ ஒரு நாகம். உன்னால இந்த குடும்பத்துக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சேன். ஒரு குழந்தையை பெத்து கொடுத்து இந்த குடும்பத்துக்கே விளக்கேத்தி வச்சுட்டேன். என்ன வாரிசோ வளர்ந்து பெரியவனானா பாம்போட குணங்கள் வருமோ என்னமோ. இனி இந்த வம்சம் பாம்பு வம்சம் தான். வாய் மூடுறி. நாகதேவதை நம்ம தெய்வம். தெய்வாம்சத்தோடு கூடிய குழந்தையை கொடுத்து நம்ம வம்சத்துக்கே பெருமையை தேடி கொடுத்துட்டான். அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மை லட்சுமி.
கபால மாலினியின் கருணையால் உருவெடுத்த கார்கோடகா, இந்த பௌர்ணமி என்று உனக்கு ஒரு பெரிய காணிக்கை. சென்று நாகமோகினி நாகலட்சுமியின் மகனை உன் விஷஜ்வாலையால் சாம்பலாக்கிவிடு. போ. அந்த கொடியவன் தன்னோட மாயப்பாம்பை என் குழந்தைக்குள்ள அனுப்பியிருக்க. ஒரு தடவை என் சக்தியை திருப்பி எனக்கு கொடு. நான் நாகமா மாறி அந்த கார்கோடகனை கொன்னு மறுபடியும் மானிட பெண்ணா ஒரு மாறிடுறேன். என் குழந்தையை காப்பாத்துறதுக்கு எனக்கு சக்தியை தான். சிக்கிவிட்டதடி நாகமோகினி. என் மந்திரக்கட்டை நான் அவிழ்த்தால் ஒழிய நீ பெண்ணாக முடியாது. இப்பொழுதாவது அந்த மாணிக்கம் எங்கிருக்கிறது என்று சொல். சரி, உன் இஷ்டம். என் மந்திரக்கட்டின் மகிமையை கபால மாலினியின் கண்களில் வைத்து விடுகிறேன். எப்பொழுதாவது மனது மாறினால் இந்த ஜலகண்டேஸ்வரனின் காலடியில் வந்து விழு. இல்லை என்றால் இப்படி பாம்பாகவே இரு. இவனுக்கு எப்பவுமே தூக்கம்தான். அப்பா எங்க போச்சோ இவனை விட்டுட்டு. கண்ண தூங்கிட்டு இருக்கான்பா. பாம்பு. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடா. அப்ப தேடுங்க. பாம்பு கிதர் கிதர் ஹை கிதர் ஹை பாம்பு. இந்த குடுமா, நீ அவனை தூக்கினா அப்புறம் பாலே குடிக்க மாட்டான். நீ தள்ளி போமா. குடிமா குடி. என் கண்ணு அழகடகனா. குழந்தை ஏன் அழுதுகிட்டு இருக்கு? லட்சுமி எங்க? என்னமோப்பா, காலையில இருந்து எங்க போனாலும் தெரியல. இவன் இங்க அழுதுகிட்டே இருக்கான். இங்க ஒரு பாம்பு வந்துச்சு, அதை அப்பா அடிச்சு விரட்டிட்டாரு. அப்பல இருந்து இவன் விடாம அழுதுட்டே இருக்கான் மாமா. அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டியா? உன்னாலுங்க. அது பாம்பு இல்ல, லட்சுமி. என் மனைவி லட்சுமி. என்னாச்சு லட்சுமி? உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்தது?
குழந்தையை பார்த்துட்டு இங்கேயே இரு, லட்சுமி. ஜெய ஓம் கபாலி. என் கண்ணு இல்ல, அழாதம்மா, அழக்கூடாதுடா. ஜெய ஓம் கபாலி. என்னாச்சுமா? குழந்தைக்கு என்னாச்சுன்னு புரியல, அவரை பாருப்பா. காயமே இல்ல, மரத்து வருது. என்ன லட்சுமி? ஆஹா, நாகமோகினி, மனம் மாறி வந்து விட்டாயா? அவ மனசு மாதிரி இங்க வரலடா, உன்னோட கதையை முடிக்க வந்திருக்கோம். என்னிடத்தில் வந்து என்னையே எதிர்க்கின்றாயா? லட்சுமி, என்னங்க லட்சுமி, அந்த மந்திரவாதி நான் பெண்ணா மாறாம இருக்க மந்திரத்தால கட்டி இந்த கொடிய தேவதையோட கண்ணுக்குள்ள வச்சுட்டான். இப்ப நீங்க அந்த தேவதையோட கண்களை உடைச்சு எரிஞ்சதும் தான் எனக்கு மானிட பெண்ணாகிற சக்தி கிடைச்சது. சரி போகலாம் வா. அங்க நம்ம குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கோ என்னவோ. ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்நேரம் அவன் குணமாயிருப்பான். மந்திரவாதியோட சக்தியை இப்ப நீங்க அழிச்சதுனால நம்ம குழந்தை மேல அவன் வச்ச சூன்யமும் சக்தி இழந்து போயிருக்கும். வாங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, அமிர்த யோகம், சூரிய கிரகணம், அருமையான முகூர்த்தம். இது போன்ற முகூர்த்தம் 100 வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும். இந்த முகூர்த்தத்தில் அக்னி ஸ்நானம் செய்தால் செஞ்சா என்ன ஆகும் குருதேவா? என்ன ஆகும் என்பதை செய்த பிறகு சொல்கிறேன். அப்புறம் என்னத்த சொல்ல போறீங்க? அந்த நெருப்புல நீங்க எரிஞ்சிருங்களே. ஜெய் கபாலமாலினி.
ஜெயோம் கபாலி. இப்பொழுது நான் அமரனாகிவிட்டேன். என் சக்திக்கு எதிரில்லை. இனி எனக்கு சாவே இல்லை. நான் ஒரு சிரஞ்சீவி. மரணத்தையே ஜெயிச்சுட்டான் இவன். எல்லாம் உன் அன்பாலதான் லட்சுமி. அது சரி, இவனுக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு? இவ்வளவு சீக்கிரம் எப்படி போச்சு? ஒண்ணுமே புரியலையே. எதா இருந்தா என்ன, லட்சுமியோட சக்தி தான் இவனை காப்பாத்திருக்கு. ஏன் சக்தியால இல்ல அத்தை, மத்தவங்களுக்காக கஷ்டப்படுற உங்க மகனோட சக்தியாலதான். இவர் அந்த மந்திரவாதியோட சக்தியை நாசமாக்குறதுனாலதான் குழந்தை ஆபத்துல இருந்து தப்பிச்சதோட எனக்கும் பாம்பு உருவத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்சது. இப்ப லட்சுமி பரிபூர்ண மானிட பெண்ணுமா? பரிபூர்ண மானிட பெண். அமரனான என் முன்னால் அந்த மானிடர்கள் என்ன செய்வார்கள்? என் லட்சியத்திற்கு தடையாக உள்ள அந்த மானிடனையும் அவன் குடும்பத்தையும் மக்களையும் சர்வநாசம் செய்து விடுகிறேன். கார்கோடக விஷத்தால் அவர்கள் கண்களை எரித்து விடுகிறேன். ஜாய் கபால மாலினி. கண்ணு தெரியல. அரே முத்து சாப், நமக்கும் கண் தெரியல. லட்சுமி, என்னங்க நீங்க இங்க வராதீங்க. சரிங்க, அந்த மந்திரவாதி விஷமாய் அனுப்பியிருக்கான். எங்க எல்லாரோட கண்ணும் குருடாயிடுச்சு. நீங்க தப்பிச்சு போயிடுங்க. நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும். லட்சுமி, இந்த விஷவாயுக்கு மாற்றம் இருந்து எங்க அப்பா நாகராஜனுடைய மாணிக்கம் ஒண்ணுதான். அது எங்க இருக்கு? காட்டுல இருக்கிற பைரவி கோயில் சுரங்கத்துல வச்சிருக்கேன். உடனே புறப்படுங்க. சரி, அங்க எத்தனை ஆபத்து வந்தாலும் ஜெயிச்சு நான் அந்த மாணிக்கத்தை கொண்டு வரேன். காப்பாத்துறதுக்காக என் புருஷன் மாணிக்கத்தை எடுக்க போயிருக்காரு. அங்க எந்த ஆபத்து வராம நீங்க தான் அவரை காப்பாத்தணும்.
மகாபுருஷனே, உன் சக்தி தெரியாமல் உன்னிடம் சண்டையிட்டோம். இதோ மாணிக்கம். இந்த உலகத்தில் இதை வைத்திருக்கும் தகுதி உள்ள மானிடன் நீதான். கொண்டு செல். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். வரேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கு. ஆமா, வீட்டை விட்டு இந்த ஜனங்க மத்தியில எதுக்காக வந்து நிக்கிறோம்? இப்ப நமக்கு துணை இவங்கதான் மாப்பிள. நம்மளை காப்பாத்த போன மாமா என்ன ஆனார்னு புரியலையே. அவனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. லட்சுமி ஒரு தேவதை. அவளுடைய மாங்கல்ய பலம் அவ புருஷனை காப்பாத்தும். மாணிக்கத்தை நிச்சயம் எடுத்துட்டு வருவான். மாணிக்கத்தோட வந்துட்டேன். இந்த மாணிக்கத்தினால உங்க எல்லாருக்கும் பார்வை கிடைக்கும். இந்த மாணிக்கத்தை உன் மூலமாக வரவழைப்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் குருடர்களாக மாற்றினடா மானிடா. இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்டா. இப்பொழுது உங்களை என்ன செய்ய போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாருடா. உன் ஆயுதம் என்னை ஒன்றும் செய்யாது. நான் அக்னி ஸ்நானம் செய்து அமரனானவன், மரணத்தை ஜெயித்தவன். மரணத்தை ஜெயிச்சதா நினைச்ச முட்டாளுங்க ரொம்ப பேர் கால ஓட்டத்துல காணாம போயிட்டாங்க. என் கையால நீ சாகத்தான் போற. யார் கையினால் யார் சாவது என்பதை இப்பொழுதே பார்த்து விடுவோம். ஆற்றல் மிக்க உன் கணவனுக்கும் சாகாவரம் பெற்ற மந்திரவாதிக்கும் மாணிக்கத்திற்காக நடக்கும் இந்த போராட்டத்தில் அந்த மந்திரவாதியை வெல்ல வேண்டும் என்றால் அவனைப் போலவே அக்னி ஸ்நானம் செய்த நாகதேவனின் உதவி தேவை. அதற்காக இங்கு உன் கண்ணில் தெரியாமல் இருக்கும் நாகதேவனை நீ வேண்டிக்கொள். பெண்ணின் பாவம் தீர்க்கவா கபாலியே சர்வேஸ்வரா, பூமி வாழ ஓடிவா மகாபுஜங்க ஈஸ்வரா, கண்ணுக்குள் உக்ரம் கொண்ட ஈசா, கையோடு சூலம் கொண்ட நேசா, மண்ணாளுகின்ற நாயகா மனங்கனிந்த ரட்சகா. உலகை வெல்ல பூஜை செய்யும் கொடிய மந்திரவாதி முன் மனித ஜாதி வாழ சூலம் கையில் ஏந்தி காக்கவா, விரைந்து இங்கு நீயும் வா, மக்கள் துயரை தீர்க்கவா, மகேஸ்வரா நாகேஸ்வரா நெஞ்சில் அன்பு கொண்டு வா. இது நாகாஸ்திரம். மகாவீரனான உன் கணவன் பிரயோகித்தால்தான்
இந்த நாகாஸ்திரம் பலனளிக்கும். போ, அந்த கொடியவனை அழித்து இந்த உலகிற்கு நன்மையை செய். லக்ஷ்மி, என்னங்க, இந்தாங்க நாகாஸ்திரம். இதை உபயோகிச்சு அந்த மந்திரவாதியை கொன்னுடுங்க. போங்க. அம்மா, குழந்தை. என்னங்க கண்ணா, லட்சுமி, சேகரையா, சேகரையா, சேகரையா. நிறுத்துங்க. நீங்க பாராட்ட வேண்டியது என்ன இல்ல, லக்ஷ்மியே. இந்த மாணிக்கத்தை கொண்டு வர வச்சதே லக்ஷ்மி தான். நாகாஸ்திரத்தை கொடுத்து என் கையால மந்திரவாதியை கொல்ல வச்சதும் லக்ஷ்மி தான். லட்சுமி, லட்சுமி. லட்சுமி, உன்னோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம நாங்க கொடுமைப்படுத்திட்டோம். எங்களை மன்னிப்பியா? ஏன் மன்னிக்க மாட்டா மாப்பிள? அன்பு தர வேண்டிய மனுஷங்க விஷத்தை கேட்கிற நேரத்துல விஷஜாரியா இருந்து அன்பு அள்ளி கொடுத்த மகாலட்சுமி என் மருமகன். நிச்சயம் உங்களை மன்னிப்பான். லக்ஷ்மி மனித சமுதாயத்தை தெய்வ மாதிரி இருந்து காப்பாத்திட்டா. எல்லாத்தையும் உங்க உதவியாலதான் சாதிக்க முடிஞ்சது. எனக்கு துணையா இருந்தது நீ கொடுத்த நாகாஸ்திரம். உங்க தைரியத்தோட மறு உருவம் தான் அந்த நாகாஸ்திரம். ம்?